ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு மரங்களும் பழங்களும் மிகவும் பிடிக்கும். ஆனால் ஒரு நாள் அவன் தந்தையிடம் கேட்டான், அப்பா, இந்த மாம்பழம் எப்படி வந்தது? இது கடையில் வாங்கினோம். ஆனால் இது எங்கே பிறந்தது? அப்பா சிரித்தார். அருண், எல்லா பழங்களும் ஒரு சிறிய விதையிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. அதை நீயே கற்றுக்கொள்ள வேண்டுமா? அருண் உற்சாகமாக தலையசைத்தான். அடுத்த நாள் அவர்கள் தோட்டத்துக்கு சென்றார்கள். அப்பா ஒரு மாம்பழ விதையை அருணிடம் கொடுத்தார். இதை மண்ணில் நட்டு தினமும் நீரூற்று. என்ன நடக்கிறது என்று பார்த்துக்கொள். அருண் தினமும் அந்த விதையை கவனமாக பார்த்து கொண்டான். சில நாட்களில் மண் உடைந்து ஒரு சிறிய முளை வெளியே வந்தது. அப்பா, இது உயிரோடு இருக்கிறது என்று அவன் கத்தினான். அப்பா சொன்னார், ஆம், இது ஒரு செடியின் பிறப்பு. நாட்கள் கடந்தன. முளை சிறிய செடியாக வளர்ந்தது. அருண் அதை காத்தான், நீரூற்றினான், சுற்றிலும் களையை அகற்றினான். காலம் சென்றது. அந்த செடி பெரிய மரமாக வளர்ந்தது. பச்சை இலைகள், நிழல், பறவைகள் அனைத்தும் வந்தன. ஒரு வருடம் கழித்து மரத்தில் மலர்கள் மலர்ந்தன. மலர்கள் சிறிய பச்சை பழங்களாக மாறின. இறுதியில் பொன்னிற மாம்பழங்கள் கிளைகளில் தொங்கின. அப்பா ஒரு பழத்தை பறித்து அருணிடம் கொடுத்தார். இதுதான் நீ நட்ட விதையின் பயன். அருண் மகிழ்ச்சியுடன் சொன்னான். ஒரு சிறிய விதை இவ்வளவு பெரிய மரமாகி இவ்வளவு இனிய பழம் தருகிறது. நான் தினமும் கவனித்ததால் தான் இது வளர்ந்தது. அப்பா சிரித்தார். அப்படிதான் வாழ்க்கையும். நல்ல விதை போல் நல்ல எண்ணங்களை நட்டு அதை பொறுமையுடன் வளர்த்தால் நல்ல பலன் கிடைக்கும். அருண் அந்த நாளில் ஒரு பாடம் கற்றுக்கொண்டான். கதையின் நெறி: சிறிய தொடக்கம் கூட பொறுமை, அக்கறை, உழைப்புடன் வளர்த்தால் பெரிய பலனாக மாறும்.